பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 3/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி மாலை 5:09 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை. இன்றைய நட்சத்திரம் மகம் காலை 7:18 வரை, பின்பு பூரம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் சற்றே அதிகரித்து காணப்படும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இருந்து வரும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். தாய்வழி உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வித்திறன் மேம்பட்டு காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலங்களை காண்பீர்கள். நீண்ட நாளாக தொடர்பிலிருந்து விடுபட்டு போயிருந்த நண்பர்களின் தொடர்பு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். சகோதர வர்க்க உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். எண்ணியதை எண்ணிய வண்ணம் செய்து முடிப்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் நீலம். கடகராசி அன்பர்களே, லாபம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினரிடையே இதுவரை இருந்து வந்த கலகங்கள் மறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது தெளிவுடன் செயல்பட்டு முன்னேற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை பயக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். நீண்ட தூர பயணங்களுக்கு திட்டமிட்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை.
துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். தொட்டது துளங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுறுசுறுப்பு மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நண்பர்களை சந்திப்பதால் மனநிறைவடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. விருச்சிக ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தினரிடையே இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான் நிறம் இளநீலம் மற்றும் வெளிர் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த வேற்றுமைகளுக்கு தேர்வுகளை காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தூரதேச பயணங்களுக்கு திட்டமிட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மைமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுமூகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதியினரிடையே கருத்தொற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் இளநீலம் மற்றும் அடர்பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை உறுத்தாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் சாம்பல் நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.